அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். 2க்கும் 11 6ஆம் இடத்தில் வருகிறார். 6ஆம் இடம் சத்துரு ரோகம். எதிரிகள் விஷயத்தில் கவனம். எதிரிகளை பற்றி தவறாக பேசுவதோ, தவறாக சொல்வதோ, ஃபோனில் பேசுவதோ, நண்பர்களிடத்தில் பேசுவதோ கூடாது. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை, இல்லை என்ற வார்த்தையே கிடையாது. ப்ரொஃபஷனில் எல்லாம் இருக்கு. பெரிய கௌரவம் ஏற்படும். யாருக்கு? கும்பத்துக்கு. நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் தீர்ந்துரும். அற்புதமான அமைப்பு ஏற்படும். எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நடக்கும். யாருக்கு? கும்பத்துக்கு தான். தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய ராசி யாரு? கும்பம். கும்பத்திற்கு திருப்பதி திருமலை கோபுர தரிசனம் போதும். கீழ் திருப்பதியில் இருக்கிற அலமேலு தாயார் கோவிந்தராஜ பெருமாள் பார்த்தா போதும். முதுகுத்தண்டோட மடிவயிறு, கழிவுகள் பாதை, முகத்தில் உள்ள உறுப்புகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஹெல்த்து தான் கும்பம். டிசைனா ஏதாவது நோய் வரும், உஷாரா இருங்க. உணவு முறை 2 முறை பிரஷ் பண்ணணுமா. 2 முறை குளிக்கிறது, 2 முறை பிரஷ். அது நீங்க தான் பண்ணணும். எனக்கு என்ன இருக்குது? 6இல் உச்சம் பெற்ற குரு கழிவு பாதையில் உபத்திரம் கொடுக்காமல் பார்த்துக்கொள்ளும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். ஜென்ம 7.5 சனி. 7.5 சனியில் ஜென்ம சனி விலகிடுச்சு. இருந்தாலும் சனி இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. குடும்பத்தில் பணம் அதிகமாக வரக்கூடிய ராசியில் கும்பம் வரும். கும்பத்தை கூட இருக்கிறவங்க கூட கும்பம் இருந்தாவே அந்த வீட்டில் தொழில் கிடைச்சிடும், உத்தியோகம் கிடைச்சிடும், வியாபாரம் கிடைச்சிடும், கௌரவம் கிடைச்சிடும், புதுசாக பெரிய அனுகூலம் கிடைக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை தீர்ந்துடும். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? கும்பம். புது தொழில் பண்ணலாமா, வேலையை விட்டுடலாமா, தைரியமாக பண்ணலாம். குடும்ப ஜோசியர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிடு. கோச்சாரத்தில் பண்ணலாம். தசாபத்தி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்லை, கூட்டாளிகளுக்கு பிரச்சனை, வெளியில் வரலாமா, ஜோதிட பார்த்து நல்லா ஆயிடுவீங்க, பவர்ஃபுல்லாக ஆயிடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகிடும். எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய ராசிகளில் கும்பம் வரும். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கு. எதிரிகளை, பழைய எதிரிகள் எல்லாம் சும்மா போய் நோண்டாதீங்க, மாட்டிப்பீங்க, ரணகணமாக ஆயிடுவீங்க. யாரை பற்றி ஃபோனில் பேசுறது, இதில் பேசுறதுலாம் யாராவது வந்து சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேங்க, எல்லாம் பாதிக்கும்.